எங்க பொண்ணு சக்தி கிட்ட போய் உன் புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா அவ இல்லன்னு தான் சொல்லுவா. பாத்தியா இந்த கிழவிய எப்படி பேசுதுன்னு? ஏய் மீனா, எனக்கு இந்த அவமானம் தேவையா? பார், உடனே கிளம்பியா கூட வா. அப்பா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்கப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்கப்பா. தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. மாமா அவதான் சொல்றால, வாங்க மாமா போலாம். பார், இன்னைக்கு சொல்றேன், இந்த வீட்ல உன்னால சந்தோஷமா வாழவே முடியாது. நீ என்னைக்கு இருந்தாலும் இவங்களை விட்டு நம்ம வீட்டுக்கு வரத்தான் போற. அப்படி வரும்போது ஒரேடியா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா. அங்க போலாம். அப்பா சம்பந்தி, அவர் கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டாரு. அவர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. மீனா, என் மகளை நீங்க எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கீங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போதும் சம்பந்தி. மீனா, நீ பத்திரமா இரு. கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. மீனாவை பத்திரமா பாத்துக்கங்க சம்பந்தி. நான் வரேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அப்ப நான் வரேன் மீனா, பாத்துக்கோ. அத்தை, மாமா, என் அப்பா உங்ககிட்ட இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? உங்க அப்பா என் மேல கோவப்பட்டப்போ பதிலுக்கு நீ உங்க அப்பா மேல கோவப்பட்டியே, அப்பவே புரிஞ்சு போச்சுமா நீ இந்த குடும்பத்து மேல பாசமாவும் அக்கறையா இருக்கேன்னு. இந்த குடும்பத்தை நீ யாருக்காக விட்டு கொடுக்கல. அது போதுமா, அது போதும்.